நிறைய தடுமாற்றங்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை அமையட்டும். ஏன்னா அவங்களும் மேடை கேட்டால் அந்த ஸ்டேஜில் நிறைய எனர்ஜியாக இருக்கும். டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க. ஹியூமர் சென்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆங்கரில் அவங்க ஒரு தடவை லியோனி சார்ட்ட ஃபோனில் பேசுகிறப்ப எடுத்துன்னு அவர் தம்பி உன்னுடைய மிகப்பெரிய ரசிகன்டாப்ல சொல்லப்போனால் அவர் சொல்கிற வேவ் லென்த் எடுத்துக்கிட்டு பாடி லாங்குவேஜ் வச்சா நான் மேடை பட்டிமன்றங்கள்லாம். ஆனால் சொல்கிற ஒரு மனசு வரும். ராதாரவி சார் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு எஸ்டேட்டில் இருந்து டிவியில் ஆஃப் பண்ணிட்டேன்டா 4 எபிசோடு ஒரு நாளைக்கு பார்த்துட்டேன்டா. அப்படி டைம் சீமான் சார் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பிரச்சாரம் முடிஞ்சு 11 மணி ஆச்சுடா வந்தாலும் 2 வீடியோ பார்ப்பேன்டா. அது சொல்கிறதுக்கு ஒரு மனசு வந்துச்சு பார்த்தீங்களா. அவங்க வடிவில் சாரே சொல்லுவார் நம்ம 2 பேருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த மாதிரி மொழி தாங்க. அவங்க கூட பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டானப்பா நீ நின்றுக்கிட்டே அப்படின்வார். அவர் பழைய விஜய் டிவியில் நான் முதல் பேசுகிறதுலேருந்தே சிங்கமுத்து சார்லாம் எழுத சொல்லுவார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் எழுது 2-3 நகைச்சுவையில் சீனாவே வச்சுருக்காரு. நீர் வாழ தெரியாமல் தினந்தோறும் வாழணுங்கன்றேன் அவர்கிட்ட. ஒவ்வொரு நாள் வாழ்க்கை அனுபவம் அதை வாங்கி இன்றைக்கி இருந்தால் தானே அது மாதிரி அடுத்த ஆள் பழி சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் வாழ முடியாது. அதனால தான் நான் ஒரு வாசம் சொல்லுவேன், அடுத்தவனுக்கு பிடிக்கன்றக்காக வாழ்கிற விட உடனே மதுரை கிடையாது. நான் வெயிட்டராக வேலை பார்த்துருக்கேன், சப்ளை பண்ணியிருக்கேன். டிப்ஸ் எவ்வளோ பாயிண்ட் அப்படி ஆசையோடு எவ்வளோ கொடுப்பாங்க. அந்த டிப்ஸை வாங்கிட்டு போய் தான் அன்றைக்கி அந்த 5 ரூபா சோப்பு வாங்கி நைட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு காலையில் போட்டு மறுபடியும் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நிறைய இளைஞர்கள் வெளியூர்ல இருந்து வேலைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் கவலை மறந்து சிரிச்சு தூங்குறதுக்கு ஒரு காரணமா நீங்க இருந்திருக்கீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு ஆளு நான். ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிடல. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் சொல்லலை, நிறைய பேர் சொன்னது. அதனால தான் நான் இதில் ரொம்ப தூரம் பயணிக்கு ஆசைப்பட்டு கூட தான். உங்களை மாதிரி காஞ்சிபுரத்துலாம் வீல் சேர் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தார். எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, உங்கள் வீடியோ போட்டு காமிச்சேன்ல இப்போ சரியாகிட்டு வராங்க. அதெல்லாம் ஆச்சரியமான தகவலாம். அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கோவக்கார மதுரமுத்து எப்படி சிரிக்க வைக்கிற மதுரமுத்துவா, காமெடி மதுரமுத்துவா மாறினாருன்னு எனக்கு ஒரு நான் எப்படி கோவக்கார நீங்க தான் சொல்லியிருக்கீங்க பயங்கரமா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு. இல்லை அது தம்பிக்குமே, கௌதம் தம்பிக்குமே கோவம் வரும். கொஞ்சம் இந்த உணர்ச்சி இல்லை, கோபம், ஆசை, மௌனம் இதுலேயே இருக்குல்ல, அதில் எல்லாமே இருந்தால் தானே மனுஷன். ஆமாம், உண்மை. ஒன்று குறைஞ்சாலும் போச்சு. அது எனக்கு கொஞ்சம் சில நேரம் ஒரு வேலை முழுமையடையிலனா கொஞ்சம் அதிகபட்சமாக வர்றது வந்துடும் கோவம் தான். ஆமாம். ஆனால் அந்த சொன்ன மாதிரி அந்த ஊர் எங்கள் ஊரும் பயங்கரமான நம்ம ஊருக்காரங்க. ஆமாம், ஊர் பேரை கெடுக்கூடாண்டுவாங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சொல்லணும்ல, அப்படி ஒரு ஊருன்னு வச்சுக்கலேன். போய் பக்கத்தூரில் அந்த தினமரத்துக்காரவே ஏறிங்க எனக்கு 80 இளநீ பிடிங்கி போடுவான். 80 இளநீ நம்ம ஊரில் இப்படியெல்லாம் ஒரு கரடு முரடாக இந்த ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப அரிது. அந்த ஊருக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லாத. ஏன்னா எங்கள் அப்பாவே ஒரு படம் கூட பார்த்துக்கிட்டே. உண்மையாக சொல்கிறேன், சினிமாவே பார்க்க படம் மாட்டேன், பாட்டுலாம் பிடிக்காது, செய்தி கேட்பார். அவர் பார்த்த ஒரே படம் நாட்டாமன்னு ஒரு படம். என்னென்னா இவர் நாட்டாமன், ஊரில் 2 நாட்டாமன், விஓ நாட்டாமன் அவர் தான், ஊர் பஞ்சாயத்து பண்ணுற நாட்டாமன் அவர் தான். அதனால் நம்ம பேரில் என்னடா நாட்டாமன்ட்டு மாட்டு வண்டி கட்டிட்டு போய் பார்க்குறாங்களேன்ட்டு திருமணத்தில் வந்து பார்த்தேன். சரி, அதுவும் கரகாட்டக்காரன். இப்படி கூட்டமாக போகிறேன் என்னான்னு 2 தான். இப்படி சினிமா மீது பாருங்கள், சினிமா இதுண்டா பிடிக்காத ஒரு ஆளுக்கு அதுக்குள்ளேயே நான் ஒருத்தன் பையன் வந்து மீடியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஊர் பழக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கிறோம், ஒரு தன்னோட கவலை மறந்து ஒரு அது வந்து எப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஒன்று. சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பண்ணுறோம், அந்த தொழிலை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னா. இது நான் திரையில் பார்த்து வியந்த மனிதர்கள்லாம் இன்னைக்கு உங்கள் ரசிகன்னு சொல்லும்போது, ஒரு தடவை லியோனி சார்ட்ட ஃபோனில் பேசுகிறப்ப எடுத்துனே அவர் தம்பி உன்னுடைய மிகப்பெரிய ரசிகன்டாப்னார். சொல்லப்போனால் அவர் சொல்கிற அந்த ஒரு லென்த் எடுத்துக்கிட்டு, வேவ் லென்த் எடுத்துக்கிட்டு பாடி லாங்குவேஜ் வச்சா நான் மேடையில் பட்டிமன்றங்கள்லாம். ஆனால் சொல்கிற ஒரு மனசு வேணும். எஸ்வி சார் பார்த்துட்டு ஒரு ரசிகன் சார் ராதாரவி சார் அவர் கோத்தகிரிக்கு போயிருக்காரு எஸ்டேட்டில் இருந்து. டிவியில் ஆஃப் பண்ணிட்டேன்டா, ஒரு 4 எபிசோடு ஒரு நாளைக்கு பார்த்துட்டேன்டா. அப்படி டைமிங் என்ன டாக்டர்கிட்டே போகக்கூடாதுன்னு தான். என்னடா ஒரு வரிக்குள்ளே இருக்கடா. வாழ வந்தேன், அப்புறம் இங்கே வந்தேன், டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு டாக்டர்லேயே இவ்வளோ இருக்குன்ட்டு நீ சொல்லி தானே எனக்கு தெரியுது. உங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. நானே 2 தடவை நான் தான் கூப்பிட்டு போனேன். ஆமாம். ஆனால் எனக்கு சிரிக்கன் டாக்டர் அப்போ எங்கள் ஷோக்கு வாங்க சார். அப்படி சீமான் சார் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும்
பிரச்சாரம் முடிஞ்சு 11 மணி ஆச்சுடா, வந்தாலும் ஒரு 2 வீடியோ பார்ப்பேன்டா, தம்பி வீடியோ பார்த்தது எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அவங்களாம் எவ்வளோ பெரிய சம்பவம் சொல்லிட்டு இப்படி மிகப்பெரிய ஆக சிறந்தவரெலாம் சொல்லும்போது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சந்தோஷம். நான் ஆச்சரியப்பட்ட மனிதர்களாக நம்மளை ஏதோ ஒரு வகையில் ரசிக்கிறாங்களேன்றது எனக்கு பெரிய ஒரு மன நிம்மதி. அது சொல்கிறதுக்கு ஒரு மனசு வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க அதை விட பெரிய உண்மை உண்மை. நான் ஒரு சின்ன பையன் இவன்கிட்ட போய் நான் ரசிகன்னு சொல்லவான்னு நினைக்காம சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் அவங்க வளர்ந்த எனக்கு மதுரை முத்து அண்ணன் இப்போ நம்ம மதுரையிலேருந்து சென்னை வந்து இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிற வரைக்கும் இந்த டிராவல் இருக்குல்லண்ணா, இதை திரும்பி பார்க்கும்போது ஒரு காலத்தில் நம்ம அப்பா அங்கே அப்படி இருந்தோம்ல, இப்படி வாழ்க்கை போகணும்னு நினச்சி கூட நினச்சி பார்த்தீங்களா? அந்த டைம்லலாம் சென்னை வர டைம்லலாம் இப்படி மாறிடும்னு நினச்சி பார்த்தீங்களா? இல்லை, இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி நடக்கிறது இல்லை. கல்லூரியில் உட்காந்துருப்போம், ஸ்கூலில் காலேஜ் வரைக்கும் என்னென்னா ஒரு சுற்றி ஒரு 7 பேராவது இருப்பாங்க லஞ்ச் சாப்பிடும்போது. நாங்கள் கரையில் நான் 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிப்பேன் ஸ்கூலுக்கு. போகும்போது ஒரு ஜாலியாக எல்லாருக்கும் இந்த பட்டப்பேர் வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, நிக்நேம் நான் தான் வைப்பேன். அதனால் ஒரு ஜாலியாகவே இருக்கும். ஆனால் அது நம்ம அப்போ இருந்தே இருந்திருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எம்காம் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்லாம் சுற்றி உட்காரும்போது அப்போ இந்த வால் போஸ்ட் ஓட்டுறாங்க, கலக்கு போய் யார் புதுசாக 2005 அப்போலாம் இதில் நீ போய் பேசுகிறா அப்படின்னு இல்லையா. அதில் ஒருத்தர் மிமிக்ரி இதெல்லாம் பண்ணணும்னு தெரியணுமாடா, நீ பேசி என்ன. அதே போல் வந்தால் அப்படி தான் இருக்குது. கோவை குணா பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆக சிறந்த ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா கோவை குணா சார். அவர் இப்போல்லாம் நடிகர் சொல்கிறோம்ல, அவர் நடிகர் பேரெலாம் சொல்ல தேவையில்லை, ஒரு சின்ன வார்ம் கொடுத்து பண்ணும்போது எம்ஜிஆர் சார் வாய்ஸ் பேச போகிறாருன்னு அர்த்தம். பாடி லாங்குவேஜில் எடுத்துருவார். பாடி லாங்குவேஜில் ஆடியன்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அதுக்கு ஒரு 20 செகண்ட் கொடுப்பார், அப்படி ஓடி வந்து அப்படி ஜம்ப் நண்டு அப்படின்னும் போதே அதுதான் அவரெல்லாம் பண்ணும்போது நம்ம இதில் போய் பேச போகிறோமா ஆத்தாடி. ஏன்னா நான் சிகரெட் அட்டில் எழுதி போயிருக்கேன் 5 ஜோக்கு கலக்கு போயிருக்கு. அப்படி அந்த ஒரு சின்ன இது இதில் போய் நம்பிக்கை இழந்துட்டோம், வந்துடுவோம் போயிடுவோம் அப்படின்னு அப்படியெல்லாம் வந்தது தான். ஆனால் அது அந்த நேரம் அந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடின்றது டிவியில் ரசிச்சாங்க முத்துன்னு எங்கள் டைரக்டர் ராஜ்குமார் சொன்னார். இது மாதிரி நீங்கள் ஆள்லாம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அதில் நிறைய பேரை அறிமுகப்படுத்தணும். இப்படி தொடங்கி தான் அடுத்த நாள் பெரியார் பஸ்லாம் நினைக்கிறேன் ஒரு 4 பேர், சார் நீங்கள் முத்தூரில் பாண்டி, அப்போ ஃபுல் நேம் வரும். ஓகே, முத்தூரில் பாண்டி தான் நேற்று டிவியில். அப்போ தான் தெரியும், டிவிக்கு இவ்வளோ ஒரு இது இருக்கா. அப்போ விஜய் டிவி பெருசான ஒரு இடமும் இல்லாமல் தான் இருந்தது 2004. அதிலிருந்து பார்த்துட்டு கேட்டாங்க. அப்படியே ஆரம்பிச்சது 2007 வெளிநாடு போகிற முதல்ல அங்கே போய் பேசுறது. இப்போ கடைசியாக பெல்ஜியம் போன வரைக்கும் சூப்பர் 103 நாடுகள். அப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 103 நாடுகள். 18 வருஷம். சின்ன சின்ன தீவு எல்லாம். அதே போல் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் குட்டி குட்டி சந்து பொந்தெல்லாம் ஒரு தடவை அந்த ஒட்டஞ்சத்திற்கு மேலே மலையில் போய் ஷூட்டிங் போயிருக்கோம், குற்றங்குட்டை மேம்படுது. அங்கே ஒரு மலைப்பகுதி வந்து சுற்றி நின்றாங்க ஷூட்டிங் நடக்கிறப்ப. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம், நல்லா இதுக்கெல்லாம் மனுஷன் வாழ்கிறாங்களே இப்படிலாம் இருக்கு சார், எங்கள் ஊர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க சார் அப்படின்றான் மலைக்குள்ளே. அதனால் நிறையா மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி தான் சம்பாதிக்கிறோம். அதுபோக மன நிறைவோடு 2 மணி நேரம் நல்லா ரசித்தாங்கன்னா 3 மணி நேரம் கூட எங்கள் பட்டிமன்றம்லாம் போகும். அதனால் இன்னைக்கு மக்கள் பண உளைச்சல், மன உளைச்சல், திரும்புகிறவங்களாம் டென்ஷன். அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதுதான் சொல்லுவாங்க, சார் 2 வீடியோ பார்த்தேன் அப்படின்னும்போது இன்னும் புதுசாக செய்யணும்னு ஒரு ஆசை வரும். அதனால் பெரிய ஒரு மனத்தில் ஒருத்தனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறது, அது அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கிறது. இது மாதிரி வேறு என்ன வேலை அமைப்போம். 20 வருஷமா இதை தொடர்ந்து பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையாண்ணா. இப்போ நம்ம பண்ணுறோம் ஒரு 20 வருஷம்னா 2 டிகேட்னா 2 தலைமுறைகள் உருவாயிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு காம்படிஷன் உலகத்தில் 20 வருஷமாக பயணிக்கிறது அது எப்படின்னா அது தேடல் சொன்னதே சொல்லிட்டே இருக்க முடியாது. ஆனால் எனக்கெல்லாம் இந்த இப்போ உள்ள பேச்சாளரை பார்த்துட்டு இப்போ புதுசாக சின்ன சின்ன பசங்களை வராங்க இல்லையா, இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிது. இப்போ போட்டிங்கன்னா மதுரை முத்துன்னு போட்டால் ஒரு 1000 வீடியோ வரைக்கும் இருக்குது. ஒரு வீடியோ பார்த்தாலே அவன் ஒரு பேச்சாளர்ன்ட்டு ஒரு பட்டிமன்றம். அது கிடையாது. நாங்கள் யூடியூப் இல்லாத சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் புத்தகத்தில் வச்சு கலக்கு பேரில் 40 வாரம், அசத்த பேரில் 200 வாரம், 240 வாரம் கண்டினியூவாக பேசுகிறோம் ஒவ்வொரு வாரம். அது மாதிரி தேடல் இருந்து புதுசாக சொல்லணும், புதிய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும். அதனால தான் நிற்கிறது. விஜய் டிவி அப்படின்னு சொல்லும்போது மதுரை முத்தண்ணா மதுரை வீரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்தோம். நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது. அங்கே ஒரு சொந்தங்கள் சம்பாதிக்கிறது ஒன்று இருக்குண்ணா, மனிதர்களை சம்பாதிக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் அது நீங்கள் சந்தித்த நிறைய அற்புதமான மனிதர்கள் இருப்பாங்க, அவங்கள பற்றி ஏதாவது பேசலாமாண்ணே? அதான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், நிறைய பேர் பார்த்தோன்னே அவங்க ரசிகன்னு சொன்னாங்க. நான் பார்த்து வியந்த ஆளுமை இப்போ ராமராஜன் சார் கூட அன்னைக்கு
கோயில் கட்டி இந்த விழா முடிஞ்சிட்டு வெளியே வரேன். கோச்சுக்கிறாமுத்து தனியாக அண்ணன் வரேன், நான் வந்து பார்க்க வரேன் அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி. அதேபோல் சீமான் சார் ஃபோன் பண்ணி எனக்கு 2 ஜோக்கு அனுப்புவார். டேய் இது மேடையில் சொல்லு, தமிழில் பெரிய விஷயம் இருக்குப்பா, எவ்வளவு நீ பேசலாம் அப்படின்ட்டு எனக்கு சொல்கிறாருன்னா அது எனக்கு பெரிய விஷயம். அதில் இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இயக்குநர்கள்லாம் அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோக்கு தான் தம்பி எனக்கு பாண்டியராஜ் சார் சொல்லுவார். நிறையா பேர் பெரிய பெரிய இயக்குநர்கள். அப்போ எனக்கு ஒரு எதேச்சா பார்க்கும்போது அவங்க உன்னை பார்க்க நினச்சப்போ உன்னை வர சொல்ல நினச்சேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய மன திருப்தியை கொடுக்கும். எனக்கு நீங்களும் அந்த ராமரண்ணனும் சேர்ந்து அடிக்கிற காமெடி இதெல்லாம் வந்து நீங்கள் அவரை கலாய்க்கிறது இந்த சிலிண்டர் காமெடி ஒன்று போட்டிருப்பீங்க. அவங்க அப்பா எல்லா வீட்டுக்கும் போய்ட்டு சிலிண்டர் போடுவார், விழுந்து விழுந்து சிரிச்சார். இன்னும் நிறையா வச்சுருந்தேன், அடுத்தடுத்து வாரங்களில் போட்டுடலாம். உங்களுக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு இயல்பாகவே நகைச்சுவை. இப்போ நான் கூட சிலது இந்த மேடைக்கு இன்றைக்கி ஆசிரியர் தினமா அப்படின்னா அந்த மேடைக்கு ஆசிரியர் பற்றி அவர் போயிட்டு அவர் என்ன பேசினாலும் அது ஒரு நகைச்சுவை அமைஞ்சிடும். அவர் மொழி அழகும் அவர் உடல் தோற்றம் அதுக்கேற்ற மாதிரி இசைந்து கொடுத்துருக்கு. அதனால் பிறவி கலைஞன் மாதிரி அவர். இப்போ நான் அந்த ஜோக்கு சாதாரண ஜோக்கு தான். உங்கள் அப்பானால தான் ஒரு 10 பேர் வீட்டில் அடுப்பு எரியுதுன்னு அவர் உட்காந்துருக்க உடனே எந்திரிச்சு வணக்கம் பாரு அப்படின்னா ஆமான்ற மாதிரி அதை கனெக்ட் பண்ணால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதை செஞ்சனால தான் அது அப்ளாஸ் ஆச்சு. இதே வேற ஆள்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, ஏங்க என்னங்க இல்லாமலாம் பேசி எங்கப்பா என்னைக்கு அப்படின்னு சொன்னேன்னா முதல்ல அடி வாங்கிடும். ஆனால் அவரை எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிப்பார். ஒரு ஆரம்பத்தில் போலீஸ் தாங்க ட்ரை பண்ணார் அப்படின்னு வந்துருச்சு, பொம்பளை போலீஸ் ட்ரை பண்ணார் அடிச்சு உள்ள அதுக்கு அவர் ஒரு ரிசப்ஷன் பண்ணுறாரு பாருங்க, அது முக்கியம். அது அவர் இயல்பாகவே சேர்ந்து வரும்போது அது இன்னும் 2 ஒரு மதுரைன்றது ஒன்று, அந்த மதுரை மொழியோட 2 மதுரை மொழி ஒன்றா சேரும்போது நடக்கக்கூடிய வடிவேல் சாரே சொல்லுவார், நம்ம 2 பேருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த மதுரை மொழி தான்டா அப்படி. நான் கூட பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டானப்பா நீ நின்றுக்கிட்டே அப்படின்வார். அது மதுரை மொழி ஒரு ப்ளஸ். வடிவேல் சாரை பற்றி பேசும்போது உங்கள் நிகழ்ச்சியில் அவர் விருந்தினராக வந்து உட்கார்ந்த டைம் கந்தசாமி படத்துக்கெலாம் ஸ்கிரிப்ட் எழுதலாம், காமெடி ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகே, அவர் பழைய விஜய் டிவியில் நான் முதல் பேசுகிறதுலேருந்தே சிங்கமுத்து சார்லாம் எழுத சொல்லுறான். இது பூரா மிஸ் பண்ணாமல் எழுது. அவருக்கு பேச்சு மீது பெரிய ஈடுபாடு உள்ளவர் வடிவேல் சார். ஆமாம், மித்ததே அப்படியே காளிமுத்துன்னு சொல்லி பெரிய சட்டசபையில் சீமான் சாரோட மாமனார், செந்தமிழ் சீமான் அண்ணனுடைய மாமனார் தான் அவர். எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது சட்டசபையில் இருந்தவர், சபாநாயகர். அவர் அருமையாக பேசுவார். அவர் மதுரையில் எங்கே மீட்டிங் நடக்குதோ அந்த மீட்டிங்கில் வடிவில் போய் உட்காந்து முதல் சீட்டில் உட்காந்து கேட்பார். பேச்சு மீது பெரிய ஒரு காதல். அதனால் நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதை ரொம்ப ரசித்து 2-3 நகைச்சுவையில் சீனாவே வச்சுருக்காரு, படத்துலேயே வச்சுருக்கேன். 6 மாதம் 10 மாதம் சுமந்து பத்தண்டா, என்ன 10 மாதம் வந்து உள்ள ஒரு கட்டு இல்லை, ஒரு சோபா இல்லை, டிவி இருந்துச்சா பொழுதுபோக்கு, செல்ஃபோன் இல்லை அப்படின்றது நான் சொன்னது. அப்படியா உங்களோட ஜோக்கு? ஆமாம், காளிம்பில் இப்படி அழுத்துவான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு எட்டலை போடணும் அப்படின்ட்டு அமுத்திட்டா ஓடிடணும் அப்படின்னு எடுத்து விட்டு காளிம்பில் அப்படின்னு. இதெல்லாம் நான் வச்சேன்டான்னு சொல்லுவார். ரொம்ப ரசிப்பார் ஸ்டாண்டப் காமெடியாக, ரொம்ப ரசிப்பார். அப்படி ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு ஒன்று. நான் அப்புறம் அந்த கந்தசாமி படத்துக்கு இந்த பஸ்ஸில் வர மேட்ரா உட்காந்து சொன்னேன், அப்படி விழுந்து சிரிச்சிருந்தார். ரசிச்சு பேச்சு அதான் ஒரு ஆளை ரசிச்சாத்தே அவரை 4 பேர் ரசிப்பாங்க. உண்மை உண்மை. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் சாரு கூட இல்லையா? நான் மிகப்பெரிய ஒரு கலைஞர், காமெடி ஜாம்பவான் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று நீங்கள் ஒன்றா ட்ராவல் ஆகிற பிரியங்கா அக்காவுக்கு இப்போ சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க. அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னா கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் ஒரு நிறையா தடுமாற்றங்கள் அப்படி வர்றப்ப அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ நிம்மதியான வாழ்க்கையை அமையட்டும் எல்லா சார் வாழ்த்துறோம். ஏன்னா அவங்களும் மேடைக்கு கேட்டால் 8 மணி நேரம் கூட ஸ்டேஜில் அதே எனர்ஜியாக இருக்கும், டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க. ஃபீமேல் ஆங்கரில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருமையான, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசித்து அழகாக கிண்டல். இப்போ குறுகிய காலம்தான் வந்து, ஆனால் மேடை ஆளுமே அழகாக பண்ணுவாங்க, ஹியூமராகவும் பண்ணுவாங்க. அது ஹியூமர் சென்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆங்கரில் அவங்களுக்கு தாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நிம்மதியாக இருக்கட்டும், இனிமேலாவது சந்தோஷமான வாழ்க்கை. உங்கள் ரெட் மில் சார்பாக நாங்கள் வாழ்த்து. சூப்பர்ண்ணே. இன்னொரு ஒரு 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 ஃபங்க்ஷனில், ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பெண் குழந்தைய வளர்க்குறத பற்றி ஒன்று சொல்லியிருப்பீங்க, அழுதுருப்பீங்க. அதில் நீங்கள் அது மகேசனெல்லாம் வந்து கட்டி பிடிச்சி இருந்தது, அந்த டைம் பற்றி கொஞ்சம் பேசலாம். அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு அம்மா வேணும்,
அந்த கான்செப்ட் தான். ஆம்பளை பெண்ணை யார் வேணால் எங்கே வேணாலும் வளர்க்கலாம், எங்கே வேணாலும் ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கலாம், எந்த வீட்டில் பண்ணிக்கலாம். பெண் குழந்தை நம்ம பாதுகாத்து அது இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா கூடி போன ஏஐ எல்லாம் வந்த பின்னாடி ரொம்ப சிரமங்கள். அதை நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வெளிநாடு போயிடுறோம். இப்படி இருக்கும்போது சின்ன நெருக்கடி, அதில் கொஞ்சம் இதாச்சு. ரெண்டுமே பெண் குழந்தை அப்படின்னும்போது பெண் குழந்தைக்கு அம்மா இருந்தால் நல்லா இருக்குமேன்றது அந்த நேரத்தில் அவங்க கேட்ட கேள்விக்கு அது கனெக்ட் ஆகிடுது. அது ரொம்ப ஜாஸ்தி எமோஷ்னலாக ஆமாம் ஆயிடுது. அதான் ஒரு ஆள் எந்த அளவுக்கு சிரிக்க இப்போ நான் இவ்வளோ சிரிக்க வைக்கிறேன்னா அவ்வளோ எனக்குள்ளே இது இருக்குன்னா வலி இருக்கு. அதிகபட்சமாக சிரிக்க வைக்கிறது அதிகபட்சமான கஷ்டங்கள் உள்ள இருப்பாங்க. டிஜிட்டல்லையுமே வந்து உலகம் மாறிட்டு இருக்கு. இப்போ ஃபோனுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஃபோனில் பார்த்துடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டிஜிட்டல்லையும் ஒரு சில காமெடியன்கள்லாம் வராங்க. இப்போ பொதுவாக சொல்லணும், பேர் வச்சு சொல்லணும்னா இந்த விஜய் சித்து விலாக்ஸ் இருக்கட்டும், பரிதாபங்களாக இருக்கட்டும், இவங்க ஒரு காமெடியன், இதுக்கு ரசிகர்கள் இது என்னைக்காவது நமக்கு ஓகே, அது என்ன சொல்கிறது, அது நமக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறது இல்லை, இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம், இதை தாண்டி இது இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்ப்பீங்களாண்ணா? நகைச்சுவையில் போட்டியாளர் வரணும், வர தான் மக்களுக்கு ஒரே விதமாக பார்த்தாலும் நல்லா இருக்காது. இவங்க ஒரு மாதிரி யங்ஸ்டர்லாம் பிடிச்சி அழகாக பண்ணுறாங்க. சும்மா அதுக்கு அவங்க ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் போடணும்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. தேடல், இது சொன்னால் ரசிப்பாங்களா அப்படின்னு மூளை வேலை, உடல் வேலை ஈஸி. அவ்வளோ அந்த மணலை பூரா அள்ளி அந்த லாரியில் போட்டு அப்படின்னா 10 நிமிஷம் கண்ணை மூடி செஞ்சிடலாம். இந்த மூளை வேலை தான் இதை சொன்னால் பிடிக்குமா, இதை சொன்னால் ரசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியாகி வர்றது, அது ஒரு பெரிய கலை. அதை நான் செஞ்சாலும் அவ்வளோ எடுக்காது, அவங்கவுங்களுக்கு வர்றது அந்த மாதிரி. நிறைய பேருக்கு போதாதுங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கு. வாழ்க்கை நல்லபடியாக வாழ்றதுக்கு எல்லாமே அமைஞ்சாலும் இன்னும் பத்தலையே, இன்னும் காசு நிறைய வேணும், எனக்கு நிலம் நிறைய வாங்கணும், நகை நிறைய வாங்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்லலாம்? இப்போ 500 ரூபா சைக்கிளில் நாங்கள் ஆனந்தமாக 5 ரூபா உட்காந்து போனோம். இப்போ 8 லட்ச ரூபாய்க்கு 2 வீலரில் உட்காரவனுக்கு இடம் இல்லாமல் அது உங்களை தான் இருக்குது, தம் தொண்டு தான் இருக்குது. ஆமாம் இருக்குது. நடிகத்தில் இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, பாரதிராஜா சாட்டியார்ட்டு, வீடெல்லாம் பெருசாக கட்டிடாதரா, ஏன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி தண்ணி கேட்டு கத்துனேன், என் கமலாவுக்கு கேட்கல. கமலா சார், கமலான்னா அவங்க துணைவியார், நடிகத்தில் கேட்கல. ரொம்ப அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, இவ்வளோ வீடு கட்டின தப்பாக போச்சுன்னு. தூரத்தில் இப்போ இருக்கிற வீடு, அந்த பெரிய வீடு, டீனர் வீடு, 2-3 மாடி. அங்கேன்னு கமலான்னு கத்துமா. அந்த நேரத்தில் ஏன்டா கட்டின, அவர் சொன்ன ஒரே அட்வைஸு பாரதிராஜா சாருக்கு, வீடை சின்னதாக கட்டுறா, கூப்பிட்டாக்கு அன்னைக்கு தானே எனக்கு தெரிஞ்சு, இந்த வலி வரும்போது தான் தெரியும். பார்த்தீங்களா, அது மாதிரி சார் ஒரு காலத்தில் நேற்று இருந்து இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நாளைக்கு இல்லைன்னு பழமொழி சொல்லுவாங்க. இன்றைக்கி நைட்டில் இருந்துமே காலையில் உண்மை. இந்த நேற்று என் வீட்டு விசேஷ் ஃபோட்டோ எடுத்தப்போ வந்திருக்கேன், 6:30 மணிக்கு எடுத்து பார்க்குறேன் அவர் இறந்து போயிட்டார்ன்றது. இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது, சோமசுந்தரம் நல்ல எளிமையான மனிதர். பார்த்தீங்களா, இப்போ காலை எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டேன், வாழ்க்கை ரொம்ப சுருக்குமா, இன்னும் கூட அவருக்கு ஃபோட்டோ எடுத்து கூட நம்ம காசு சென்ட் பண்ணது. இப்படி இருக்குது வாழ்க்கை. இந்த ஒரு பையன் பாருங்கள், ஸ்கூல் பையன் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான், உட்காடுறேன் அப்படியே நெஞ்ச பிடிச்சி. கர்நாடகாவில் 8 வயசு பொண்ணுக்கு அட்டாக். 8 வயசு பொண்ணுக்கு என்ன நம்ம சொல்லுவோம், மன உளைச்சலுங்க, டென்ஷனில் இருந்தாலும் பாவம் அட்டாக்னு, ரைட்டு. 8 வயசு பொண்ணுக்கு என்ன அட்டாக் வரும்? வாழ்க்கை ரொம்ப சுருக்கம் சார், ஆரம்பிக்கவே இல்லை வாழ்க்கை, நம்ம தான் தெரியாமல் தர்றோம். நான் பட்டிமன்றம் சொல்லுவேன், பிறப்பு இறப்பு இடையில ஒரு சின்ன கேப்பு, 35-40 வயசு, இதான் இன்னைக்கு உள்ளது. இதுக்குள்ளே இதுக்கு வன்முறை பேச்சு போகிறோம். நான் அந்த கோயில் கட்டினதுக்கு இதான் ரீசன். எனக்கு இந்த மாதிரி மன உளைச்சல் ஆகும்போது அங்கே உட்கார்றது, சுமையில் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு தியானம் பண்ணி அந்த இடத்துல இயற்கிறோம். நிறைவு வாழ்க்கையும் அங்கே தான் ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, அது மாதிரி மனிதர்கள் நினச்சிட்டு தராங்க சார். அவ்வளோ பெரிய காப்பி டே ஓனர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா, 150 பிரான்ச்சஸ் இருக்குது கர்நாடகாவில். SM கிருஷ்ணா மருமையை காரை நிறுத்த சொல்கிறார் டிரைவரை, 1800 பிரான்ச்சஸ் காப்பி டே ஓனர் வண்டியை நிறுத்த சொல்லிட்டு மொபைல் வச்சுட்டு அப்படியே ஆற்றுல விழுந்து குதிச்சார் பாருங்க. அப்போ மன உள்ளவரை மகிழ்ச்சியாக இருக்க அர்த்தமாக கிடையாது. அதனால் மனிதர் வாழ தெரியாமல் வாழ்கிறாங்க சார். தினந்தோறும் வாழணுங்கன்றேன் ஒருத்தன், தினந்தோறும் வாழுங்க. இந்த இடம், இந்த கௌதம், இந்த ஸ்டுடியோ, இது சந்தோஷம் நினச்சி பேசினா தான் ஒவ்வொரு நாள் வாழ்க்கை அனுபவிக்கணும். நாளைக்கு இப்படி சேர்த்து வச்சிடும், நாளைக்கு அதை வாங்கிடு, இன்றைக்கி இருந்தால் தானே நாளைக்கு இருந்தால் தானேப்பா. சேர்த்து வச்சு தூங்கி எந்திரிச்சது உயிரில் என்ன பண்ணுற அப்படிங்க. நீ உன் கத்துற சவுண்டு எங்கே வரையும் கேட்குது, அதுக்கப்புறம் உனக்கு சொந்தம் இருக்காங்க. ஒருத்தர் கத்திக்கிட்டு போய் எல்லாத்தையும் சொந்தமாக இன்னும் கொஞ்சம் தொலை போனால் நல்லா கத்திக்கிட்டே போய் மூச்சு முட்டி சேர்த்து போயிட்டு, இப்படி பேராசியில்
சார் சிலருக்கு கப்பலில் போனால் சந்தோஷம், கப்பலில் போய் அப்படி கடல் அலையில் காலை நனைச்சிட்டு வந்தாலும் சிலருக்கு சந்தோஷம். இவ்வளோதான், இதுலேயே பேரின்பம். அந்த மாதிரி வாழ்ந்தா சார் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த 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 மனநிலை வந்தப்பனா இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கேன். கமெண்ட் இப்படி போட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ண 5000 ரூபா சட்டை போட்டிருக்கோம். சாக்கையில் கல்லை வச்சு எரிஞ்சால் ஒரு சட்டை தான் பாலாகும். கிடையாது. அது மாதிரி அடுத்த ஆளுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் வாழ முடியாது. அதனால தான் நான் ஒரு வாசம் சொல்லுவேன், அடுத்தவனுக்கு பிடிக்கணுன்றக்காக வாழ்கிற விட உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ. இந்த கோயிலில் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரசித்து அங்கே உட்கார்ற மன நிம்மதி வேணும். இப்போ நீங்கள் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லும்போது ஆரம்பத்தில் இந்த பக்குவம் நமக்கு இருந்திருக்காது. தொலைக்காட்சிக்கு அந்த ஆரம்பத்தில் ஃபோன் போட்டு திட்டுவேன், இது ஒரு காமெடியான்னு ஒரு நான் தேடி பிடிச்சி நம்பர் பிடிச்சி பேசிட்டேன், எது காமெடிப்பா. அப்புறம் பார்த்தேன், சார் நீங்கள் மட்டும் தான் காமெடி பண்ணீங்களா, சுருக்கம் முடிச்சு போடுவேன். அப்புறம் பார்த்தேன், எனக்கு தெரியும் ஒரு பேப்பர் இல்லாமல் 3.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக தொடர்ச்சியாக பேச முடியுன்றது என் அறிவு எனக்கு தெரியும். அவன் சொல்கிறதுக்கு நான் என்னது பதில் சொல்லணும்? சந்திரபாபுட்ட உனக்கு சிறந்த நடிகர் யாருன்னு கேட்கும்போது நான் தான்டார். என்ன சார் சொல்கிறேன், உங்களை என்னையை பிடிக்கலன்னா என்னை மித்தவருக்கு எப்படி பிடிக்கும்? முதல்ல என்னை நான் ரசிக்க போகிறேன், அது மாதிரி என்னை நான் ரசிக்கிறேன் சார். சில நேரம் என் வீடியோ பார்த்து நானே ரசிச்சிருக்கேன். ஏன்னா நான் கனெக்ட் பண்ணுவேன் என் வில்லேஜ். இந்த ஊரில் பிறந்து இப்படியா வெளிநாட்டுக்காரன் கோட் சூட் போட்டு நம்ம ஜோக்கு உட்காந்து கேட்குறானே. நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன. நம்ம ஒரு 102 நாடு போயிட்டு வந்திருக்கோமே, மதுரையை தாண்டி இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோமேங்கிறது அந்த ஒன்று இருக்கும். எங்கள் அப்பாவில் அந்த மேடை ஏற்ப வயசில் அவருக்கு பிடிக்காது. ஆமாம், என்னப்பா இது திருச்சியை தாண்டி இந்த மேடை ஈடேறினா சுருக்கமாக சொந்தக்காரனே சொல்லுவேன், என்ன கூத்தாடி வேலை பார்க்குறாருன்னு. அது ஊருக்குள்ளேயே நடந்துச்சு. ஆனால் ஒரு கலெக்டர் வந்து எங்கள் அப்பா மதுரைமுத்தோட அப்பான்னு டக்குன்னு நினைச்சு வாங்க உட்காருங்க அப்படின்னு. என்னப்பா கலெக்டர் இப்படி, அப்பா மதுரை உங்கள் பையனை அவர் வீடியோலாம் உங்கள் பையன் வீடியோ ஒன்று விடாமல் பார்ப்பேன், அதில் கடைசியாக சொல்கிற அந்த செய்தி அவ்வளோ இதாக இருக்கும், தனக்காக வாழ்வது இன்பம் பிறருக்காக வாழ்வது பேரின்பம் எப்படி எப்படின்னு. அப்புறமேலே வெளியே வந்து ஆஹா இதை செஞ்சுருக்கேன், அப்போ தான் நம்புறாரு. அது மாதிரி வயதை பார்த்து வர்றதில்ல, வசதியை பார்த்து ஒருத்தர் மரியாதை வச்சு செயலை பார்த்து. அது மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் இந்த வீடு கோயில் கட்டில் என்ன சந்தோஷம்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி நானும் செய்யணும் சார், வசதி வந்தா இல்லாட்டி நான் ஒரு ஃபோட்டோ வச்சு கொடுக்க ஒன்று வேணையா, அவரை சொற்கள் சொல்லாமல் சாப்பாடு கொடுக்கும். அப்போ நல்லா இருக்கியாப்பா, இந்தப்பா இப்போ இந்த வாரத்துக்கு செலவுக்கு வச்சுக்கப்பா சரி, அதில் ஒரு ஆனந்தம் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். 100 சாமி ஒன்றா சேர்ந்து வாழ்த்துற மாதிரி உனக்கு ஒரு வாரத்துக்கு இருந்தாப்பா உடனே சேவிங் பண்ணிக்க, குளிச்சுட்டா, புது ட்ரெஸ் ஒன்று வேட்டி செட் எடுத்து வந்துருக்கேன் போதும். இந்த பெற்றவங்களுக்கு ஆனந்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய காலகட்டத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க, போக மாட்டாங்க, ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறது. எனக்கு பைக் வேணும், எனக்கு மொபைல் வேணும், அடம் பிடிச்சி பெற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்கிற இளைஞர்கள் மத்தியில் நம்ம படித்து காலேஜுக்கு போய் அப்பாவுக்கு கலெக்டர்கிட்ட இருந்து ஒரு மரியாதை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு அந்த டைமில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுதீங்களா? இவருக்கு அந்த இது மேடை விஷயம் பிடிக்காதனால நம்ம மைனுக்கு ஃபுல்லாக பிரிச்சுட்டானப்பா அவர். அது அடுத்து சொல்லியான்றது, என்னப்பா இதெல்லாம் ஒரு வேலை போல பொண்ணு, என்னப்பா ஊரா எப்படி இது பண்ணுறாங்க, மதுரை எல்லாருக்கும் தெரியும்ப்பா, உனக்கு நான் நாட்டாம இந்த ஊருக்குள்ளே தானே இருந்தாலும் அப்போ தான் என்ன என்னை பற்றி பெருமையாக சொல்லி கேட்குறதுக்கு ஆசைங்க. என்னத்த இருந்தாலும் பா எத்தனை ஊர்கள் வெளிநாடுகள்லாம் விமானத்தில்லாம் போக முடியுமாப்பா, போயிருக்காங்க. இப்படி ஒரு அந்த சந்தோஷமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஆண்டு காலம் நீட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு பூரிப்பு. எனக்கு என்னென்னா நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் தனியாக வச்சு பார்க்கணும் ஆசைப்படுறப்ப இல்லைன்னு எல்லாருக்கும் இந்த இது இருக்கும். படிப்புலையும் மதுரை முத்தாண்ணா கொஞ்சம் கவனம் ஜாஸ்தி இல்லை. வியோவாக இருக்கும்போது நாட்டம் இந்த பத்திரம் எழுதுறவெல்லாம் செய்வார். அப்போல்லாம் சிராக்ஸ் எடுக்கணும்னா டவுனுக்குள்ளே போகணும், 16 கிலோமீட்டர் திருமங்கலம் வரணும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா சிராக்ஸ் மாதிரி எழுதுவேன், நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கு அழகாக இருக்கும். இதுக்காக எங்கள் அப்பா என்னை டிகிரி படிக்க வச்சார் அந்த கிராமத்துக்குள்ளே, எம்காம் வரைக்கும் இடங்களை விற்று. இப்போ அந்த கோயில் கட்டிருக்கேனே, இந்த கோயிலை சுற்றி 6 ஏக்கர் விவசாய இடம். சரி, வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, கத்தரிக்காய், பருத்தி, கடலை எல்லாம் போட்டிருக்கோம் சுற்றி வேலை 6 ஏக்கர். அந்த 6 ஏக்கர் இப்போ கோயில் மட்டும் பார்த்தீங்களா, சுற்றி உள்ள புறம் என்னுடைய படிப்புக்காகத்தான் இடத்து புறம் விற்றாங்க. விற்றாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு தெரியும் அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுது. அவர் கொடுத்த கல்வி தான் அப்புறம் எனக்கு. ஆனால் 6th + 2 வரைக்கும் தமிழ்லையும் சோசியல் சயின்ஸ் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன். தமிழ் பேப்பர் என்னை தான் திருத்த சொல்லுவார். பகுதி உறுப்பினர் இலக்கண குறிப்பு இதெல்லாம் அழகாக பண்ணிடுவேன்.
மேப்பு அதே விட இந்த 15 மார்க் மேப்பு கொடுத்தாங்கன்னா 15 மார்க் எப்போ ரெகுலர் எடுப்பேன். பசங்களே பிட்டுக்கு என்கிட்ட மாப்பிள்ளை ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது அது நீங்கள் சொல்ல தான் நான் வருது. அந்த மேப்பு புறம் குறிச்சாலும் நீங்கள் இத்தனை நாடு போகணும் நீங்கள் சொன்னா அது நான் அப்படி. அப்பா நிறைய அந்த தமிழ் சார்ந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய சொல்லியிருக்கீங்க பேட்டிகளில் சொல்லி. அப்பாவுக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். ராமாயணம் மகாபாரதம் அவர் படமே பார்த்ததில்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அரிச்சந்திர மயானன்ற நாடகம் கிராமத்தில் போடுவாங்க. அது எந்த ஊரில் நடந்தாலும் போய் பாட்டு வருவார். அந்த அரிச்சந்திரன் அந்த நாடகம் மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு. புராணம் மகாபாரதம்லாம் அத்துப்படியாக ஒரு கேரக்டரையும் சொல்லுவார். அதனால் அவருக்கு அந்த புராண விஷயம் அப்போ ஊரில் வந்து இந்த மாதிரி வருஷம் பிறந்துச்சுன்னா பஞ்சாங்கம் படிக்கிறது தான். அப்புறம் ஒரு ஆள் முடியாத சூழல் இருக்காங்கன்னா இறக்க போகிற மாதிரி இருக்குன்னா அதுக்கும் போய் படிப்பாங்க, புராணங்கள் படிப்பாங்க. இப்போ நம்ம நாளைக்கு மயம் 2 நாள் ஆகும் வெளிநாட்டிலேருந்து வரேன்னா உட்காந்துருக்கோம்ல, அப்போ கிராமங்கள் என்னன்னா பஞ்சாங்கம் படிப்பாங்க. பஞ்சாங்கம் இந்த புராணங்களை ராமாயண கதையெல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு எண்டெட்டு அது அப்பா தான் அப்போ படிப்பார். அப்பா அந்த ஊருக்குள்ளே முத இந்திரா காந்தி பீரியடில் படிச்சுட்டு போய் பேப்பர் டவுன்லேருந்து படிச்சுட்டு வந்து தகவலை சொல்கிறவர். இன்னைக்கு என்னென்ன செய்தி அப்படி. அதனால் அந்த படிப்புடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு என்னை சிரமப்பட்டு படிக்க வச்சார். எனக்கு தமிழ் மீது ஆர்வத்தையும் எங்கே திருத்தங்கள் இல்லாமல் பேசணும் எழுதுன்றலாம் சொல்லி கொடுத்தாலும் தமிழை நான் முத மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பட்டிமன்றத்தில் உட்காந்து நடுவில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு அந்த நாணம் அறிவெல்லாம் அங்கேருந்து வந்தது. அதே போல் நகைச்சுவை உணர்வும் அவர்கிட்ட அழகாக இருக்கும். இந்த பேத்திமார்கள் கிண்டல் இருக்கு இல்லையா, எங்கள் பம்புச்செட்டு கிணத்துல தான் எல்லோரும் தண்ணி பிடிக்க வருவாங்க ஊர்லேருந்து. அப்படி தண்ணி பிடிக்க வரும்போதெல்லாம் அப்படி என்னை வச்சுக்கிட்டு என்ன என் மையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஆமாம் அவன் கருவாயனை கல்யாணம் பண்ணி அப்போ ரொம்ப கற்பாக இருப்பேன். என்னை பார்த்தாலே எனக்கு ஆமாம் அப்படி அது வேணுமே அப்படி இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஒரு பாடி லாங்குவேஜ் போனார். நான் அப்புறமேல் நான் இந்த துறைக்கு வந்தப்போ யோசித்தேன், இது உங்களை மாதிரி கேட்குறப்ப எப்படி சார் இருப்பேன் அப்போ தான் யோசிச்சேன். இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காருல, அவருக்குள்ள ஒரு ஹியூமர் உண்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு அந்த தாக்கம் எல்லாம் ஒன்று சேரும்போது மதுரை மொழிகள் சேரும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு அழகாக வரும். பொதுவாகவே இப்போ பசங்க கிட்ட அப்பா வந்து கண்டிப்பாக தான் இருப்பாங்க. அதுக்கு இடையில இந்த நகைச்சுவை வரும்போது அப்பாவை நம்ம ஒரு வேற மாதிரி ஒன்று பார்ப்போம். அப்பாவுக்குள்ள இதுவும்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்பா வாத்தியாராகவும் இருப்பார், அப்பா நகைச்சுவை கலைஞராகவும் இருப்பார், அப்பா அறிவாகவும் இருப்பார், அழகாகவும் இருப்பார், எல்லாமே இருக்கும். செருப்பு மாட்டிட்டு காலைல 20 ரூபா கேட்பேன். பஸ் இன்னும் 20 நிமிஷத்தில் வரப்போகுது பஸ் ஸ்டாண்ட்கிட்ட. திடீர்னு கேட்டால் எப்பரா அப்படின்ட்டு ஓடி 4 பேர்கிட்ட கேட்டு 5ஆவதாக ஒரு ஆள்கிட்ட வாங்கி என்கிட்ட கொடுப்பார். எங்கே போகிற எதுக்கு எதுவுமே நீ கேட்டதில்லை. அந்த செல்லம் கொடுத்து தவம் வச்சு என் பேர் தவம்னு ஊரில் முத்தல்ன்றா இன்ன வரைக்கும் என் கிராமத்தில் நிறைய பேர் தெரியாது. தவம்டா எல்லாரும் தெரியும். என் அப்பா அம்மா தவம் இருந்து இப்போ தெரியல. அதனால் என்னை செல்லம்மா என்னை இது வரைக்கும் அடித்ததே கிடையாது, கோவப்பட்டது கிடையாது. அவளை இதாக பார்த்துக்குறேன். அது போக அதை நான் சரியாக பயன்படுத்தணும். ஒரு பீரியடுக்கு மேலே நல்லா படிச்சிருந்தோம், நல்ல மார்க்லாம் கூட எடுத்தோம். இனி அவரை சிரமப்படுத்த வேணாம், இடம்லாம் விற்றுட்டாரு, நம்மளாம் ஏதாவது ஒன்று சொல்லி ஹோட்டல் கூட வேலை பார்த்தேன். ஹோட்டலில் வெயிட்டரெல்லாம் வேலை பார்த்தேன். எம்காம் படிச்சுட்டு சர்வே எல்லாம் முதல் நாள் வேலைக்கு போகிறப்ப இந்த பெரிய ஃபேனு அதை அவர் திருப்பிட சொன்னார். அவர் யாருன்னா கேப்டன் சாரோட ஃப்ரெண்டு, விஜயகாந்தோட ஃப்ரெண்டு. அவர் வீடு கேப்டன் சார் வீடு அங்கே தான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த வீடு. அதே கல்லாவில் உட்காந்துருப்பாராங்க கேப்டன். டேய் முத்து, அந்த கல்லாப்பட்டியை லேச நினைக்காத, அங்கே தான் ஆள் உட்காந்துருப்பான் விஜயகாந்த் சார் என் ஃப்ரெண்டு. அப்படி ராசியான இடம்டா. ராவுத்தர் சார், ராவுத்தர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு. இவர் வந்து ஒரு சேட்டு, வட மாநிலத்தில் வந்தவர். அவர் தான் அங்கே ஆரிவான் ஹோட்டல் வச்சுருக்கார். ஆரிவான் ஹோட்டல் ஓனரு. அவர் கல்யாணம் தான் மதுரையில் சிறப்பாக பெரிய அளவில் நடந்துச்சு. அமிதாப் பச்சன்லேருந்து எல்லோரும் வந்தது. அவர் தான் அந்த அங்கே உட்கார்றா வரல இதெல்லாம் பார்த்துக்க, எல்லாம் ஒரே வேலை மட்டும் நினைக்காத, அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், கூசாத, விஜயகாந்த் உட்காந்த இடம் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல உட்காந்துருக்க பாரு, நீ ராசியான இடம். நாங்கள் உட்காந்து எங்கே போயிட்டா மற்ற அன்னைக்கு எனக்கு இன்றைக்கும் 1 கோடி ரூபா கடன் தரானா ஜாலி. அவர் இதில் அது ஃபேனை திருப்பி விட்டார். முதல் நாளே ஃபேனை திருப்பி நெகம் பட்டு நெகமே பிடின்னு போயிடுச்சு. இப்படி தான் ஏன் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு நம்ம உடனே மதுரை முத்து கிடையாது. நான் வெயிட்டராக வேலை பார்த்துருக்கேன், சப்ளை பண்ணியிருக்கேன், டிப்ஸ் எவ்வளோ பாயிண்ட் அப்படி ஆசையோடு எவ்வளோ கொடுப்பாங்க. அந்த டிப்ஸை வாங்கிட்டு போய் தான் அன்றைக்கி அந்த 5 ரூபா சோப்பு வாங்கி நைட்டு ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு காலையில் போட்டு மறுபடியும் இப்படி வாழ்க்கை. ஏன்னா அவரை சிரமப்படுத்தக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டார் நம்மளுக்காக. அவர்கிட்ட நான் வெளியே பெரிய வேலையாக பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு ஹோட்டலில் வேலை பார்த்து 850 ரூபா சம்பளம் மாதமே 850 ரூபா தான். 2004 கரெக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி 850 ரூபா சம்பளம்.
டிப்ஸு காசை வச்சு அண்ணனுக்கு ஓட்டிக்கிட்டு இப்படிலாம் அவங்கள பாலிஷ் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சோம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் அவங்கள தனியாக ரூமில் வச்சு அழகு தனியாக ஒரு இதுக்கு வச்சு அப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் அது வரைக்கும் இருந்தாலும் அவருக்கு இந்த கிராம வாழ்க்கை தான் ஓடிடுவார். போயிட்டு அந்த தாலுகா ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 10 பேர்கிட்ட பேசினாதான் அவர் அந்த நாட்டாமல் இருந்து ஆளுமை பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே இருக்க அவருக்கு பிடிக்கல. நான் இப்போ ஒரு ரூமில் வச்சு தனியாக ஒரு வேலைக்காரங்க வச்சு தான் வச்சுருந்தேன். ஆனாலும் அவருக்கு அது அந்த வாழ்க்கை தினந்தோறும் 4 பேர்கிட்ட பார்த்து அந்த ஏஜுக்கு மேலே ஓடக்கூடாதுன்னு நினைக்க தெரியல அவருக்கு. அதான் விஷயம். கடைசியாக மக்களுக்கு இவ்வளோ வருஷம் மக்கள் அவங்க மேலே அதிகமான ஒரு அன்பு, தோண்டு கிடக்கிற நேரத்தில் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு அழகான கைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களோட ஏற்ற இறக்கங்கள்ல மக்கள் அவங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது? பெரிய பெரிய நன்றி சொல்லணும். நான் என்னத்தை பெருசான சாதனைகள் ஒன்றும் பண்ணிடல, பேசுகிற கலை தான். ஆனால் ஒரு குக்கிராமத்தில் 20 வருஷமாக என்னை போரடிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க பாருங்க, அவங்க தான் முக்கியம். பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, கிராமத்தில் கோமணம் கட்டி உட்காந்துருப்பான், அவரை அப்படி சிரிக்க வைப்பேன். எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சது. டவுனுக்குள்ளே ஒரு நாள் வேதாரண்யங்கிட்ட நிகழ்ச்சியாக இருக்கும் பட்டிமன்றம், மறுநாள் பார்த்தா லயன்ஸ் கிளப் மீட்டிங்காக இருக்கும், அங்கேயும் சிரிக்க வச்சுருக்குங்க. ஆனால் எனக்கு அவங்க கிராமத்துக்காக, ஏன்னா அவங்க மொழியில் பேசணும். நான் கிராமத்தில் பிறந்தா எனக்கு அந்த எளிமை யதார்த்தமாக அப்படி அது எனக்கு ரொம்ப பிடிச்சோம். அதனால் இந்த 20 வருஷமாக என்னை ஒதுக்காமல் போரடிக்காமல் ஏற்றுக்கிறாங்க. இன்ன வரைக்கும் போனால் சார் மறுமுத்தனே அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி என் அம்மா இல்லையா அப்படின்னு. நம் கிராமத்துக்குள்ளே நான் கிராமிய கலைஞன் மாதிரி மாதத்தில் ஒரு 15 பட்டிமன்றம் 15 ஊர்களில் போய் அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. என்ன அது வெத்தலை வாக்கு போட்டு ஒரு கிழவி, வெளியூரே போகாத ஒரு பாட்டி உட்காந்து சிரிக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம். அதனால் இப்போ குழந்தைகளோட இந்த ப்ராப்பர்ட்டி காமெல்லாம் ரசிக்கிறப்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 20 வருஷம் எப்படி போராடிக்காமல் பார்த்துக்கிட்டான்னு. அதனால் பெரிய நன்றி சொல்லணும். அவங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில், இப்போ இன்னைக்கு கூட ஒரு தம்பி ஃபோன் பண்ணார், தேனி அங்கேருந்து ஃபோன் பண்ணார். ஏன்னா உங்கள் பெரிய நம்பர் பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேனே, என்ன உடல்நிலை பார்த்துக்கின்னு அவங்க வீட்டில் ஒரு ஆள் கேட்குற மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது பெருசாக. அதனால் இன்னும் புதுசாக ஏதாவது செய்யணும். மக்கள் மன உளைச்சலை குறைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கருவியாக இருக்கின்றது பெருமிதம். அதேபோல் என்னால் முடிஞ்ச என்னோட பகுதியில் உள்ள மக்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சேவைகள். சென்னையில் அடுத்த மாதம் அந்த நலிவுற்ற நடிகர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மேடையில் வரும்போது. அவர் இருக்கும்போது செய்ய மாட்டேங்கிறோம், இல்லாதப்ப அவர் ஐயோ இப்படி ஆகிட்டார் இத்தனை வரை சிரிக்க வச்சாருங்கிறப்ப இருக்கிறப்ப அவங்களுக்கு இன்சூரன்ஸும் அவங்களுக்கான ஒரு நலத்திட்டங்களும் பண்ணுறது. சூப்பர். இப்போ அப்பா நினைவு நாள் வரும்போது 5ஆம் தேதி அதில் ஒரு பெரிய, ஏன் இது சொல்கிறேன்னா, என்னை இந்த மாதிரி பார்த்துக்கிட்ட மக்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சு, பெருசாக என்னால் செய்ய முடியாது, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆயுள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு அன்புக்குரியவனாகவே இருப்பேன். உங்களோட மக்களை சிரிக்க வைக்கிற சேவையும் சரி, மற்ற சேவையும் சரி, நல்லபடியாக தொடரணுன்ட்டு ஒரு தம்பியாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நேரம் பேசணும், நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. எங்களை மாதிரி அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கு அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை இப்படி தான் வாழணுங்கிற ஒரு நல்ல ஒரு முன்னோடியாகவும் நமக்கு. நிறைய பேட்டியில் இவ்வளோ நேரம் பேசினதில்ல, இது அவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்றதுக்காக அப்படியே போயிட்டோம். என்னுடைய லைஃபுக்குள்ளே நடந்தது, நீங்கள் யங்ஸ்டர் என்ன செய்யணும் அப்படி இந்த தண்ணீர் தானே வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ரெட் மூலம் தான் இவ்வளோ லென்த்தாக பேசியிருக்கிறேன், பிடிச்சு பேசியிருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.